நம்ம டிவிகே தலைவர் விஜய் மேல வச்ச கிரிட்டிசிசமே வந்து, விஜய் வந்து கிரவுண்டுக்கு வரமாட்றாரு. பனையூர்லயே வந்து பாலிடிக்ஸ் பண்றாரு. வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா வந்து விஜய் அவரோட ரோட் ஷோவ வந்து அனவுன்ஸ் பண்ட்டாங்க. இந்த ரோட் ஷோ எப்ப ஆரம்பிக்குது? விஜய் என்ன மாரி விஷயங்கள் பேசுவாரு? எத்தன நாள் இது நடக்கும்? அதே மாரி இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ்ல என்ன மாரி விஷயம்லாம் போயிட்டுருக்கு? விஜய் கூட்டணி வைப்பாரா? அப்டின்ற மாரிலாம் இந்த வீடியோல பார்ப்போம். விஜய பொறுத்தவரைக்கும் அவருக்கு அரசியல்ல அனுபவம் இருக்கோ, இல்லையோ, அவரு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சக்தியா தான் இருக்கு. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆவணும். என்னதான் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலும், கட்சிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலும், அவருக்கு ஒரு மிகப்பெரிய கரிஷ்மா கண்டிப்பா இருக்கு. ரொம்ப நாளாவே வச்ச கிரிட்டிசிசம் என்னன்னா, அவரு வந்து கிரவுண்டுக்கு வரமாட்றாரு. ஆஃபீஸ்லேருந்தே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ட்விட்டர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்டின்ற மாரிலாம் நெறைய கிரிட்டிசிசம் வச்சாங்க. நெறைய ட்ரோலும் பண்ணாங்க. அதுக்கு அவரு ஒரு கதையும் சொன்னாரு. சிங்கம் வந்து வேட்டையாட தான் வெளிய வரும். சும்மா சும்மாலாம் வராது அப்டின்ற மாரி அவரு அதுக்கு ஒரு கதையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்க போறீங்க? அப்டின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அது நெறையா ட்ரோல்ஸும் வந்தது. இந்த மாரி விஜய் வந்து வெயில் கொஞ்சம் இறங்கட்டும்ன்றதுக்காக வெயிட் பண்றாரு. வெயில் கொஞ்சம் கம்மியானோனே வருவாரு அப்டின்ற மாரிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து அந்த அனவுன்ஸ்மென்ட் வந்திருக்கு. செப்டம்பர் 13லருந்து ரோட் ஷோ ஆரம்பிக்குது அப்டின்ற மாரி சொல்றாங்க. நெறைய டேட்ஸ் வந்து பார்த்தாங்க. செப்டம்பர் 17, செப்டம்பர் 15 அந்த மாரி டேட்ஸ்லாம் கூட பார்த்தாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு செப்டம்பர் 13ன்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் இல்ல. ஓரளவுக்கு நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட்டு வந்து திருச்சியிலேருந்து ஆரம்பிக்க போறாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கும் நெறைய கதைகள்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி வந்து திமுகவோட கோட்டையா இருக்கு. கே.என். நேரு அங்க இருக்காரு. அன்பில் மகேஷ் அங்க இருக்காரு. கே.என். நேரு பத்திலாம் நம்மளுக்கு தெரியும். அவரு ஒரு ஈவென்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணாருன்னா, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாருன்ட்டு. அந்த மாரி திருச்சியில டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த இடத்துல வந்து டிவிகே பவர காட்டுறதுக்காக தான் அங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு கதை சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல வந்து முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவங்க வந்து அங்க தான் நிண்டு ஜெயிச்சாங்க. அதனால விஜய் வந்து அங்கருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாரி நெறைய கதைகள்லாம் வந்துட்டு இருக்கு. டிவிகேவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரும் போய் நேர்லயே போலீஸ் கமிஷனர் கிட்ட லெட்டர் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நாங்க மீட்டிங் நடத்தணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது குடுத்த உடனே போலீஸும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டிவிகே தரப்புல குடுத்த இடம் வந்து பஸ் ஸ்டாண்டு. அது ரொம்ப மெயினா இருக்கிறதுனால, மத்த சிட்டீஸ்க்குலாம் போற பஸ் அங்கருந்து போகுது. அங்க வந்து பெரிய கூட்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்குறோம். அதனால அங்க நடத்த முடியாது அப்படின்ற மாரி அந்த இடத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, எப்பவுமே இந்த மாவட்டத்துக்குலாம் சில இடங்கள்லாம் வந்து இந்த பாலிடிக்ஸ்க்காக, இந்த புரொட்டஸ்ட் பண்றதுக்காக ஒதுக்கி வச்சிருப்போம். அந்த இடத்துல வந்து நாங்க பெர்மிஷன் தரோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பெர்மிஷன் வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு 10ஆம் தேதி அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சியில வந்து மனு குடுத்துட்டு, அதே மாரி செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து அரியலூர்லயும் மனு குடுத்துருக்காங்க. இப்ப எல்லாருமே ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. எங்கருந்து ஆரம்பிக்க போறாங்க? திருச்சியா? இல்ல அரியலூரா? ஒரே நாள்ல வந்து 4 இடம் கவர் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. காலைலருந்து நைட் வரைக்கும் பண்ணிட்டு, நைட் வந்து விஜய் வந்து திரும்பி சென்னைக்கே வந்துருவாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு சொன்ன தகவல் என்னன்னா, இந்த ரோட் ஷோ வந்து ஒரு 102 மாவட்டமா பிரிச்சிருக்காங்களாம். ஒரு நாளைக்கு 2 மாவட்டமா கவர் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் இது நடக்கும். செப்டம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் நடக்கும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. நடுவுல வந்து ஒரு 3 பிரேக் இருக்கும். இப்ப சினிமா ஷூட்டிங்லாம் எப்படி ஷெட்யூல் இருக்குமோ, அந்த மாரி ஒரு 3 ஷெட்யூல்ல இந்த ரோட் ஷோஸ் நடக்கும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஆனா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து விஜய் முடிச்சுட்டு திருப்பி வந்துருவாரு அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி நெறைய தகவல்கள் வந்துட்டுருக்கு. டிவிகே தரப்புலருந்து இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வரல. இப்ப அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வரும்போது தான் நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியும். எத்தன நாளைக்கு நடக்கும், இது எப்படி நடக்கும்ன்ட்டு. இந்த ரோட் ஷோக்கு டிவிகே மெம்பர்ஸ் ரெடி ஆகுறாங்களோ இல்லையோ, மீடியாலாம் வந்து இப்பத்துலருந்தே அத ஒட்டி கன்டென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா மாநாடுக்கு எப்படி ஹைப் இருந்ததோ, அதே மாரி இந்த ரோட் ஷோக்குமே பெரிய ஹைப் இருக்கும்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா வந்து யாருமே எதிர்பாராத டைம்ல வந்து இந்த மதுரை, கோவைலலாம் வந்து சின்னதா ரோட் ஷோ மாரி பண்ணியிருந்தாங்க. அப்பயே அவ்ளோ கூட்டம் வந்தது. ஃபேன்ஸ்லாம் பயங்கர கிரேஸியா இருந்தாங்க. மரத்து மேலருந்து குதிக்கிறது, கார்லருந்து பூ தூக்கி போடுறது, அந்த மாரி ரொம்ப கிரேஸியா இருந்தாங்க. இப்ப இதுக்கு ஹைப் வேற இருக்கு. கண்டிப்பா இது பெரிய லெவல்ல ஃபேன்ஸ் கூடுவாங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி மீடியா பத்தி பார்க்கும்போது, விஜய் எது பண்ணாலும் ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுது. அது எதனால அப்படி நடக்குதுன்னு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, நம்மளே வந்து நம்ம சேனல்ல அனலிட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது, எந்த மாரி வீடியோஸ்லாம் அதிகமா போகுதுன்னு பார்க்கும்போது, முக்கியமா வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் அவர பத்தி பேசும்போது, கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நெறைய பேர் அதுதான் எதிர்பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம எல்லாமே பேசுவோம். இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாமே பேசுவோம். ஆனாலுமே இந்த மாரி தமிழ் ரீஜினல் நியூஸ், டிவிகே, நாம் தமிழர் அது மாரி பேசும்போதெல்லாம் நெறைய பேர் பார்க்குறாங்க. இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அதுதான் நம்ம குடுத்தாகணும். அந்த மாரி தான் இப்ப மீடியா சேனல்ஸுமே விஜய் அந்த மாரி விஜய் பத்திலாம் பேசும்போது அவ்ளோ வியூவர்ஷிப் வருது. அவங்களுக்கு வேற வழி இல்ல. அவ்ளோ பேர் பார்க்கும்போது அந்த நியூஸ்லாம் போட்டு தான் ஆவணும். அது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாரி அவ்ளோ பேர் இத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிவிகே தலைவர் விஜய் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இந்த டெல்டா மாவட்டத்தலாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு அப்டின்ற மாரி சொல்றாங்க. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் அந்த மாரி மாவட்டம்லாம் கவர் பண்ணுவாரு.
அதுவும் முக்கியமா வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில என்ன பிரச்சனை இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க என்னென்ன வாக்குறுதி குடுத்தாங்க? எது எதெல்லாம் நிறைவேத்தல? அத பத்திலாம் பேசுவாரு அப்டின்ற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா இது பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவருக்கான பஸ்ஸுமே ரெடியா இருக்கு. கண்டிப்பா அவரு கீழலாம் வர முடியாது. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிரேசியா இருக்காங்க. நம்ம மாநாட்டிலே பார்த்தோம். என்னதான் கிரீஸ்லாம் போட்டு வச்சிருந்தாலும், அதையும் மீறி ஏறிட்டாங்க. போன மாநாட்டிலயாவது விஜய கொஞ்சம் நம்ம அந்த ராம்ப் வாக்ல பார்க்க முடிஞ்சது. இந்த மாநாட்டில பார்க்கவே முடியல. ஃபுல்லா பாடி கார்ட்ஸ் சுத்திட்டாங்க. அந்த மாரி ஃபேன்ஸ் அவ்ளோ கிரேசியா இருக்கிறதுனால அவரு கீழலாம் இறங்க வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். பஸ் மேலயே நின்டு தான் பேசி போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் வந்து அவ்வளவா பேச மாட்றாருன்னு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மாநாட்டில கூட அவர் பேசினதே பயங்கர சினிமாட்டிக்கா இருந்தது. அவர் சொல்றதெல்லாம் வந்து நோட்டா, ஓட்டா, போற ரூட்டா அப்படின்ற மாரி சினிமா டயலாக் மாரி தான் இருந்தது. இந்த ரோட் ஷோலயாவது பார்க்கணும். அவர் எந்த மாரி விஷயங்கள்லாம் பேசுறாரு, பாலிடிக்ஸ் பேசுறாரா அப்படின்ற மாரி பார்க்கணும். ஆனா, இது பத்திலாம் பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பா என்டர்டெயின்மென்ட் கேரண்டியா இருக்கும். ஃபேன்ஸ்லாம் பயங்கர கிரேசியா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. போன வாட்டி அவர் மதுரைக்கு வந்திருக்கும்போதே பார்த்தோம், ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் போன வாட்டி அவர் வேன்ல போம்போது ஒருத்தன் வந்து கண்ணாடிலாம் குடுக்குறான். இந்த தளபதி கண்ணாடி போட்டுக்கோன்ட்டு. அப்புறம் அத அவர் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஸ்வீட்டா இருந்தது. இந்த மாரி என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இன்னும் எலக்ஷனுக்கு ஒரு 8 மாசம் கிட்ட இருக்கு. ஆனா, அரசியல் வந்து இப்பதிலிருந்தே சூடு பிடிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எல்லா கட்சியும் வந்து அவங்களோட கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் வந்து மாநாடு போட்டாரு. இப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே தரப்புலருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாரி அவங்க ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து ரோட் ஷோலாம் போயிட்டுருக்காரு. அதில நடுவுல ஆம்புலன்ஸ்லாம் விட்டு அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. அதே மாரி நம்ம அண்ணன் சீமான் வந்து அவரு ஒரு டிஃபரண்ட் ரூட் எடுத்து மரங்களின் மாநாடு, ஆடு மாடு மாநாடு, அடுத்து தண்ணீர் மாநாடு அப்படின்ற மாரி அவரு ஒரு டிஃபரண்ட் ரூட்டா போயிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சினிமாவோட இந்த ரியல் லைஃப் பாலிடிக்ஸ்லாம் பார்க்கும்போது இப்படி நடக்குதா அப்படின்ற மாரி அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரீசென்ட்டா கூட ஏடிஎம்கேலேருந்து செங்கோட்டையன் அவர் வெளிய வந்து இந்த மாரி நாங்க 10 டேஸ் டைம் தரோம். பழைய ஆளுங்கலாம் சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஏடிஎம்கே உருவாக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எதுக்கு 10 டேஸ்லாம் ஒரு டேவே போதுன்ட்டு அவரோட பதவி எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ரூட்ட அப்படியே கட் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவங்கலாம் சேர்ந்து விஜயோட கூட்டணி போயிடுவாங்க. இது மூலியமா வந்து விஜய்க்கு தென் மாவட்டத்தில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கும். நெறைய பேர் வந்து ஆல்ரெடி விஜய்க்கு வந்து ஒரு கண்டிப்பா 20% ஓட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப முக்குலத்தூர் கம்யூனிட்டிலாம் வந்து ஒரு கம்யூனிட்டியா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அது. அந்த கம்யூனிட்டி வந்து விஜய்க்கு பேக்கிங் பண்ணாங்கன்னா, அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து கூட்டணி வருவாங்களா, மாட்டாங்களான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவருமே அதான் சொன்னாரு. வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே அப்படின்ற மாரி தான் அவரும் ஸ்டேஜ்ல சொன்னாரு. இப்ப வந்து அவருக்கு லக்கா ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா டிடிவி தினகரன் வந்து பிரஸ்ல பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து டிசம்பர்ல தான் வந்து கூட்டணிய கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி விஜய் பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது, எங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாத வரைக்கும் அவர நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன் இந்த மாரி விஜய் வரக்கூடாதா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் வரணும்னு இல்ல. யாரு வேணா அரசியல் வரலாம். அந்த மாரி அவரோட தொழில் டாப்லருந்து விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அது யார் வேணா வரலாம் அப்படின்ற மாரி டிடிவி தினகரனே ஒரு சாஃப்ட் சைடு தான் எடுக்குறாரு. அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். இன்னும் 8 மாசத்துல பயங்கரமா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த விஜயோட ரோட் ஷோவ பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 13த் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்மிஷன்லாம் வரணும். கண்டிப்பா அந்த பர்மிஷன்லலாம் பெரிய பிரச்சனை நடக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து டிவிகேக்கு மட்டும் இல்ல. எல்லா கட்சியுமே இந்த மாரி போலீஸ் பர்மிஷன்லலாம் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. ரீசென்ட்டா வந்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு பர்மிஷன் கிடைச்சு, அவர் வந்து எல்லா கேடர்ஸையும் வர சொல்லியிருப்பாரு போல தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து. கடைசியில ஈவினிங் மீட்டிங்கு மதியானம் வந்து அத கேன்சல் பண்ணிட்டாங்க. அவரு வெறுப்பாயி கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாரி நான் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வர வச்சுட்டேன். எனக்கு ரூ. 1,00,00,000 லாஸ் அத திருப்பி குடுங்க அப்படின்ற மாரி கோர்ட்ல கேஸ் போட்டாரு. ஜட்ஜே வந்து கேட்டாங்க, எதுக்காக வந்து ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணாம இந்த மாரி கேன்சல் பண்றீங்க அப்படின்ற மாரி. இது எல்லா கட்சிக்கும் நடக்கிறது தான். அது வந்து டிவிகேக்கு கொஞ்சம் ஹெவியா நடக்கிற மாரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ரோட் ஷோக்கும் நெறைய பிரச்சனை இருக்கும். அதுவும் இல்லாம சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். விஜயோட சேஃப்டியும் முக்கியம். மக்களோட சேஃப்டியும் முக்கியம். இப்ப ஏதாவது பசங்க ஏதாவது கோளாறா பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, விஜய்க்கும் கெட்ட பேரு, அரசுக்கும் கெட்ட பேரு. அதனாலேயே வந்து போலீஸ் எது சொன்னாலும் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க அந்த அளவுக்கு சண்டை போடுற மாரி தெரியல. நம்ம மாநாட்ல கூட பார்த்தோம். தீர்மானம் கூட நிறைவேத்தல. அது உங்களுக்கு வந்துரும். நீங்க படிச்சுக்கோங்க அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்க. டிவிகேவும் பயங்கரமா கோஆப்பரேட் பண்றாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்ட்டு. எப்படி இந்த ரோட் ஷோ நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த விஜயோட ரோட் ஷோ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த ரோட் ஷோல என்ன மாரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன மாரி அரசியல்லாம் பேசுவாரு அப்டின்ற மாரி இந்த கமெண்ட்ல சொல்லுங்க.